சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல். ஜூன் 30ஆம் தேதிக்கு பிறகு சிலிண்டர் இணைப்பு துண்டிக்கப்படுமா? உண்மை என்ன என்பதை இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். சமையல் சிலிண்டர் விஷயத்தில் அரசு கொண்டு வந்துள்ள மிகப்பெரிய புதிய விதிகளின்படி ஜூன் 30ஆம் தேதிக்கு பிறகு சிலிண்டர் இணைப்பு துண்டிக்கப்படுமா என்று மக்கள் மத்தியில் மிகவும் அச்சத்தில் இருக்கிறார்கள். உங்கள் வீட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு இண்டேன், பாரத் அல்லது ஹெச்பி கேஸ், கூடுதலாக குழாய் வழி இயற்கை எரிவாயு பிஎன்ஜி இணைப்பும் இருந்தால் இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஒரு வீட்டிற்கு ஒரு எரிவாயு இணைப்பு என்ற விதிமுறையை கடுமையாக அமல்படுத்தவும் நாடு முழுவதும் உள்ள பிஎன்ஜி வலையமைப்பை விரிவுபடுத்தவும் அரசு விதிமுறைகளை கடுமையாக்கி உள்ளது. அந்த வகையில் புதிய விதிமுறைகள் என்ன என்றும் ஜூன் 30ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் சிலிண்டர் இணைப்பு உண்மையிலேயே துண்டிக்கப்படுமா என்ற முக்கியமான விஷயங்கள் வந்திருக்கிறது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்கள் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதிய விதிகளின்படி நம் நாட்டில் எந்த ஒரு நுகர்வோரும் ஒரே நேரத்தில் எல்பிஜி சிலிண்டர் மற்றும் பிஎன்ஜி இணைப்பு ஆகிய இரண்டையும் வைத்திருக்க முடியாது. இது தடை செய்யப்பட்ட செயலாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் உங்கள் பகுதியில் ஏற்கனவே இந்த பிஎன்ஜி குழாய் பதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் எல்பிஜி இணைப்புக்கு விண்ணப்பித்து உங்கள் பழைய எல்பிஜி சிலிண்டர் இணைப்பை துண்டிக்க வேண்டும். அதே சமயம் மத்திய அரசு சமீபத்தில் திரவ பெட்ரோலிய எரிவாயு அதாவது வளங்கள் மற்றும் விநியோக ஒழுங்குமுறை திருத்த உத்தரவை வெளியிட்டது. இது மே 25ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த புதிய உத்தரவின் கீழ் ஒரு நுகர்வோர் புதிய எல்பிஜி இணைப்பை பெற்றால் அவர் அந்த தேதியிலிருந்து சரியாக 30 நாட்களுக்குள் தனது எல்பிஜி இணைப்பை கட்டாயமாக துண்டிக்க வேண்டும். இது மிகவும் அவசியமானவை. அதே சமயம் விதிகளை கடுமையாக்கும் அதே வேளையில் மத்திய அரசு ஒரு குறிப்பிடத்தக்க சலுகையையும் வழங்கியுள்ளது. அது என்னவென்றால், உங்கள் எல்பிஜி இணைப்பை துண்டித்த பிறகு உங்களுக்கு ஒரு மாற்று சீட்டு வழங்கப்படும். பிஎன்ஜி குழாய் வழி இல்லாத ஒரு பகுதிக்கோ அல்லது நகரத்திற்கோ நீங்கள் இடம் மாறினால் இந்த மாற்று சீட்டை காண்பிப்பதன் மூலம் அங்கு உங்கள் எல்பிஜி சிலிண்டர் இணைப்பை மீண்டும் செயல்படுத்தலாம். அதனால் இடமாற்றம் செய்யப்படும் வாடகைதாரர்கள், மாணவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு இந்த விதிமுறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் முன்னதாக மார்ச் மாதம் வெளியிட்டுள்ள ஓர் உத்தரவின்படி ஏற்கனவே பிஎன்ஜி உள்கட்டமைப்பு உள்ள பகுதிகளில் உள்ள நுகர்வோர் பிஎன்ஜி இணைப்புக்கு மாறுவதற்கு ஜூன் 30ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டது. இதனால் இந்த பிஎன்ஜி வசதி இருந்தும் ஒரு நுகர்வோர் மாறவில்லை என்றால் அவர்களின் எல்பிஜி விநியோகம் நிறுத்தப்படலாம் என்று சொல்லப்பட்டது. அதே சமயம் அரசு வகுத்துள்ள விதிகளின்படி பிஎன்ஜி இணைப்பு வைத்திருக்கும் நுகர்வோர் இனி எந்த ஒரு அரசாங்க எண்ணெய் நிறுவனம் அதாவது இஜிஎல், எம்ஜிஎல், ஜிஏஐஎல் போன்றவை மூலமாகவும் புதிய எல்பிஜி இணைப்பை பெறவோ அல்லது தங்கள் பழைய சிலிண்டர்களை மீண்டும் நிரப்பவோ முடியாது. இதனால்தான் மத்திய கிழக்கு நெருக்கடியால் உலகளவில் எல்பிஜி பற்றாக்குறை நிலவினாலும் நம் நாட்டில் எல்பிஜி விநியோகம் சீராக தொடரும் என்றும் மக்கள் பீதியுடன் முன்பதிவு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் பெட்ரோலிய அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த எரிவாயு முன்பதிவுக்காக விநியோகஸ்தர்களை நேரில் சந்திப்பதற்கு பதிலாகவே டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்தவும், மின்சார அல்லது இண்டக்ஷன் அடுப்புகள் போன்ற மாற்று முறைகளை கருத்தில் கொள்ளவும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் இந்த அவசர நிலையை திறம்பட கையாள்வதற்காக பொதுத்துறை எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனங்கள் குறைஞ்சபட்சம் 30 நாட்களுக்கு தேவையான எல்பிஜி கையிருப்பை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் மத்திய கிழக்கு நாடுகளில் அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் சர்வதேச எரிசக்தி விநியோக அமைப்பை சீர்குலைத்து வருகிறது. இந்த நெருக்கடியின் காரணமாகவே எதிர்காலத்தில் நாட்டில் சமையல் எரிவாயு பற்றாக்குறை ஏற்படுவதை தடுப்பதற்காக மத்திய அரசு முக்கிய முன்னெச்சரிக்கைகள் அனைத்துமே இந்த நடவடிக்கைகள் எடுத்துள்ளது. அவசர நிலைகளை திறம்பட கையாள்வதற்காக பொதுத்துறை எண்ணெய் சந்தைப்படுத்தல் நிறுவனங்கள் குறைஞ்சபட்சம் 30 நாட்களுக்கு தேவையான இந்த எல்பிஜி கையிருப்பை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த வகையில்தான் நாட்டில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயுவின் வலுவான மூலோபாய இருப்புகளை உருவாக்க அரசாங்கம் சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறது என்று பெட்ரோலிய அமைச்சகத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதனால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சவால்களையும் எதிர்கொள்ள எல்பிஜி உடன் கச்சா எண்ணெயின் கூடுதல் இருப்புகளையும் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று அவர் எண்ணெய் நிறுவனங்களுக்கு தெளிவுபடுத்தி உள்ளார். தற்போதைய அறிவிக்கையின்படி காலநிலை மாற்றம் காரணமாகவே நாட்டின் எல்பிஜி பயன்பாட்டில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனால்தான் இதற்கு முன்பு ஒரு நாளைக்கு 80,000 மெட்ரிக் டன்னாக இருந்த சமையல் எரிவாயுவின் தேவை தற்போது 72,000 மெட்ரிக் டன்களாக குறைந்துள்ளது. மறுபுறம் இந்தியாவில் உள்ள உள்நாட்டு சுத்திகரிப்பு நிலையங்கள் தற்போது ஒரு நாளைக்கு 52,000 மெட்ரிக் டன் எல்பிஜியை தாங்களாகவே உற்பத்தி செய்கிறது. மீதமுள்ள தேவைகளுக்கு அவை இறக்குமதியை சார்ந்திருக்க வேண்டியுள்ளது. இந்த சூழலில்தான் எரிவாயுவின் விரைவு அடைவதற்கும் இந்த இடைவெளியை நிரப்புவதற்கும் உள்நாட்டு சுத்திகரிப்பு நிலையங்கள் மேலும் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். உள்ளூர் முகவரிகளில் அலட்சியம் அல்லது சில பகுதிகளில் உள்ள போக்குவரத்து சிக்கல்கள் காரணமாகவே இந்த சிலிண்டர் தாமதமானதால் நுகர்வோர் கவலைப்பட தேவையில்லை. எரிவாயு முன்பதிவு விநியோக தாமதம் அல்லது கள்ளசந்தை போன்ற ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் உடனடி புகார்களை பதிவு செய்வதற்கான மத்திய அரசு 1906 என்ற தேசிய உதவி எண் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் இன்டன், HP, பாரத் கேஸ் நுகர்வோர் தங்கள் எண்ணெய் நிறுவனங்களின் கட்டணமில்லா எண்ணான 182023333555 இந்த நம்பரை அழைத்து நீங்கள் நேரடியாகவே புகார்களை பதிவு செய்யலாம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மறக்காம இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.